நம்ம தோட்டத்துல முருங்க மரத்த மண்ல வச்சதுக்கு அப்புறங்க என்னமா தலையுதுங்கிறீங்க? கீரையான கீரைங்க. இந்த முருங்கீரைய வச்சு சூப்பரான கோதும மாவு போண்டா ரெடி பண்ணலான்னு தாங்க பண்ணிட்டு இருக்கிறேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 கப்பு கோதும மாவுங்க, தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் வந்து வரமிளகாத்தூள், ஒரு பெரிய வெங்காயத்த பொடியா நறுக்கி போட்டுட்டுங்க, முருங்கீரையுமே கட் பண்ணி போட்டுக்கலாங்க. பெரிய குச்சலா மட்டும் எடுத்துட்டு, சின்ன குச்சி இருந்தா பிரச்சனை இல்லைங்க. ஃபர்ஸ்ட்டு மாவுல போட்டு ஒரு பெரட்டு பெரட்டிட்டு, அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊத்திங்க, இந்த கன்சிஸ்டன்சில மாவு நல்லா பெசஞ்சுக்கணுங்க. வேணும்னா பெருங்காயத்தூளுமே போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறங்க சொய்யாலாம் போடுவோம் இல்லைங்களா? அந்த மாரி குட்டி குட்டியா போண்டாவா போட்டுக்கணுங்க. அப்பதான் நல்லா கிரிஸ்பியா சூப்பரா இருக்குங்க. எங்க ஊர் பக்கம்லாம் கோதுமை போண்டான்னா அப்படி ஒரு இஷ்டங்க. அதுவும் வீட்டுக்கு யாரோ உறமுறை வந்தாங்கன்னா போதும் டக்குனு இந்த கோதுமை போண்டா தான் ரெடி பண்ணுவாங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா வகையான கீரையுமே போட்டு செய்யலாங்க. உடம்புக்கும் ரொம்ப நல்லது. டேஸ்ட்டும் சூப்பரா இருக்குங்க. இன்னைக்கு நம்ம வீட்ல கோதுமை போண்டாவும், பாசிப்பருப்பு பாயாசமும் தாங்க. உங்க ஊர் பக்கம் இந்த கோதுமை போண்டா செய்வீங்களான்னு கண்டிப்பா சொல்லுங்க.